Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய Vstack and Hstack ரெண்டு ஃபங்க்ஷனோட யூசேஜை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Vstack and Hstack na என்ன and எதுக்காக நாம இதை யூஸ் பண்ணலாம் நல்லா கவனிங்க. Vstack அப்படிங்கிறது vertical stacking and as usual Hstack அப்படிங்கிறது horizontal stacking. ஸோ ஸ்டாக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே குவித்து வைக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட டேட்டா ரேஞ்சஸை ஆஸ் அ சிங்கிள் ரேஞ்சாக கம்பைன் பண்ணணும். ரெண்டு டேபிள் இருக்குது, இல்லை 3 டேபிள் இருக்குது, இல்லை 10 டேபிள் இருக்குன்னா அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஆஸ் அ சிங்கிள் டேட்டா ரேஞ்சாக சிங்கிள் டேபிளாக நீங்கள் அதை கொண்டு வரணுங்கிற பட்சத்தில், கம்பைன் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்காக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த Vstack and Hstack. ஸோ அப்போது நம்ம கம்பைன் பண்ண வேண்டிய டேட்டா காலம் வைஸ் இப்படி வேர்ட்டிக்கலாக இருக்குதுன்னா இதை கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம Vstack என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய டேட்டா ஒரு வேளை ரோ வைஸ் இருக்குது அப்படின்னும் போது அப்போ தாராளமாக நம்ம இதை கம்பைன் பண்ணுறதுக்கு Hstack ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. ஈக்குவல் டு Vstack. ஸோ இந்த ஃபங்க்ஷன் Vstack and Hstack இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா அரே ஆர்குமெண்ட் தான். ஸோ அரே 1ல் நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ண வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது டேபிள் கிடையாது. ஓகே, அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனிங்க, ரெண்டாவது டேட்டா ரேஞ்ச்லேயும் ஏற்கனவே ஹெட்டிங் இருக்கிறதுனால அதை சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஹெட்டிங்கும் பார்த்திங்கன்னா உள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால ஒருவேளை அப்படி தான் நம்ம பண்ணுறோம்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்கும்போது இந்த டேட்டா ஸ்பில் பண்ணி வரும்போது கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு வாட்டி இந்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்டாக இந்த கொடுத்தோம்ல இந்த ரேஞ்ச் இந்த ரெஃபரன்ஸில் இதில் ஹெட்டரை நம்ம மென்ஷன் பண்ணாமல் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இதே மாதிரி தான் Hstack. ஸோ நம்ம டேட்டா ஹாரிசான்டலாக இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், Hstack என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு Hstack ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரே ஆர்குமெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டேட்டா ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிடலாம். ஏன் இங்கே ஹேஷ்டேக் விழுது நல்லா கவனிங்க. ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ஸ்பில் ரேஞ்ச் ஆப்ரேட்டர். நாம் மேலே செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த டேட்டா, இது ஒரு ரிசல்ட், ஸ்பில் பண்ணி வந்த ஒரு ரிசல்ட். அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால இந்த ரிசல்ட் இப்படி ஸ்பில் ஆகி வந்திருக்கு. இங்கே இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறோங்கிறதுனால அந்த ஸ்பில் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகுது. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஈக்குவல் டு Hstack ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டி ஏற்கனவே இதுவும் ஸ்பில் பண்ண டேட்டா தான், ஆனால் அந்த ஹெட்டிங்கை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மீதி இருக்கக்கூடிய டேட்டாவை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் சோர்ஸ் டேட்டாவில் ஏதாவது மாற்றுறீங்கன்னா அது இங்கேயும் சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு 1645 அப்படிங்கிற ப்ராடக்ட் ஐடி இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இதுதான் சோர்ஸ் டேட்டா 1645 இதோ இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், 3000 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ அப்போது இங்கே நம்ம Vstackல யூஸ் பண்ண இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாறியாச்சு, Hstackலையும் பார்த்தீங்கன்னா 3000 அப்படிங்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயாச்சு. அண்ட் ஈவன் நம்ம கம்பைன் பண்ண வேண்டிய டேட்டா ஆஸ் அ டேபிளாக இருக்குது அப்படின்னும் போது இன்னுமே வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். டேபிள் 1 டேபிள் 2 நம்ம என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்கள் டேபிளுக்கு இப்போ இந்த டேபிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் 1 அப்படிங்கிறது தான் நேம். ஒருவேளை டேபிள் 1க்கு பதிலாக நீங்கள் வேறு டேபிள் நேம் கொடுத்துருக்குறீங்கன்னா அந்த நேமை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக. சரி, ஈக்குவல் டு Vstack. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள்னு டைப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டேபிள் 1 and 2 வந்தாச்சு. ஸோ டேபிள் 1 அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம டேபிள்னு டைப் பண்ணுவோம் டேபிள் 2. ஸோ அப்போ நீங்கள் ரேஞ்சஸில் அந்த நேம்டு ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. காரணம் என்னென்னா ரெண்டு டேட்டாவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும், கம்பைன் பண்ணி வந்துடும், அந்த ஹெட்டர் பார்த்திங்கன்னா வந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல அந்த ஹெட்டரை மட்டும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை நம்ம கம்பைன் பண்ண போகிற அந்த மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஹெட்டிங்கே இல்லாமல் தான் இருக்குது, மொட்டையாக தான் ப்ரோ அனுப்பி விட்டாங்க அப்படின்னும் போது
ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெட்டிங்கை ஆஸ் அ ஸ்டாட்டிக் வேல்யூவாக கான்ஸ்டன்ட் அரேவாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் வேல்யூனா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா சேஞ்ச் ஆகாத வேல்யூ, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஈக்குவல் டு Vstack. அரே 1 ஆர்குமெண்ட்டில் நாம் இந்த ஸ்டாட்டிக் வேல்யூஸ்லாம் கொடுத்துடலாம். ஏன்னா அதான ஹெட்டிங்காக தேவை. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், கர்லி ப்ராக்கெட் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நாம் இப்போ மென்ஷன் பண்ண போகிறது டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கோட் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு என்ன தேவை, இது வந்து ஐடி, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா பிராண்டு, தேர்ட் ஒன் மாடல், அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது, காஸ்ட் இல்லையா. ஸோ இதை நம்ம வேகமாக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடி தேவை, டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா, அண்ட் அதுக்கு அடுத்தது டபுள் கோட் என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து என்னது, பிராண்ட் இல்லையா, சேம் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணி டபுள் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த கர்லி ப்ராக்கெட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எல்லாம் அரே 1ல் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ கமா கொடுத்து நம்ம அரே 2க்கு வரோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கம்பைன் பண்ண வேண்டிய அந்த மல்டிபிள் ரேஞ்ச், எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியோ இல்லை அந்த டேபிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு கமா, அண்ட் அடுத்தது ரேஞ்ச் என்னது, இதுதான் இல்லையா. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர். ஸோ இப்போ நமக்கு வரும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் வேல்யூவோடே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ப்ளேஸ் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேட்டாவெல்லாம் ஃபார்மேட் பண்ணுறது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன எரர் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்பில் எரர். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டைப் பண்ணி ரிசல்ட் நமக்கு என்ன ஆகுது, ஸ்பில் பண்ணி தான் வருது. இந்த டேட்டா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் வருது. அப்போ ஸ்பில் பண்ணி இந்த ரிசல்ட் வரணும், ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஏரியாவில் வரணும்னா இந்த ஏரியா எம்டியாக இருக்கணும். இந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பில் எரர் வரும். ஸோ அந்த இடத்துல டேட்டா ஸ்பில் பண்ண முடியாது. ஏன்னா வேறு ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. வேறு ஏதாவது ஒரு வேல்யூவோ எது இருந்தாலோ அந்த இடத்துல டேட்டா, அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஆகாது. ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை அந்த செல் எம்டியாக தான் இருக்குனாலும் ஸ்பேஸ் எதாவது இருக்கான்னு நீங்கள் பார்த்து அதை செக் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தோம்னா NA எரர். நாம் கம்பைன் பண்ணுற ஃபர்ஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 4 காலமில் இருக்குது. அண்ட் ரெண்டாவது ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவும் 4 காலமில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கம்பைன் பண்ணுற அந்த ரெண்டாவது ரேஞ்ச் இருக்குது இல்லையா, அது வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா என்ன இருக்குது, 4 காலமாக இருக்குது, இது 3 தான் இருக்குது. அப்போது இதை கம்பைன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல NA அப்படிங்கிற எரர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் தேர்ட் எரர் பார்த்தோம்னா, ஒருவேளை ஃபங்க்ஷன் நேமையே நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல நோ நேம் எரர் வரும். இல்லை ப்ரோ, நான் Vstackன்னு தான் கொடுத்தேன், Hstackன்னு தான் கரெக்டாக கொடுத்தேன், ஆனால் எனக்கு அங்கே நோ நேம்னு தான் எரர் வருது, நேம் எரர் தான் வருதுன்னா நல்லா கவனிங்க. ஸோ இந்த Hstack அண்ட் Vstack நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா தான், ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒருவேளை நீங்கள் 365 சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியும் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு செயல்பாட்டில் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைல் டேப்பில் போயிட்டு அங்கே உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆஸ் அ இன்சைடர் சேனலில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.